அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. இந்த பாரு, இதான் ஊட்டியில இருக்க பெரிய பார்க்கு. இங்க உனக்கு எவ்வளவு சுத்தணுமோ அங்க இங்கன்னு எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு கடைசியில ஒரு 6 மணி ஆன உடனே இந்த இடத்துக்கு வா, திரும்ப ஒன்னு அங்க கூட்டு போறேன். அது வரைய மூஞ்சில முழிக்காத பத்துக்க. ஏ கருவாப்பையிலே, எனக்கு இப்பதானே பிளான் தெரியுது. நீ இப்படி என்ன சுத்த விட்டுட்டு நீ என்ன விட்டுட்டு போயிடலாம் தானே பாக்குற. அந்த தொலைஞ்சு போனோம் தானே நீ இங்க கூட்டு வந்திருக்க. இந்த மாதிரி கேவலமான புத்திலாம் எனக்கு கிடையாது பத்துக்க. உன் கூட இருந்து மனுஷன் சுத்தி பார்க்க முடியுமா? எப்ப பார்த்தாலும் இப்படிதான் வா ஒன்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி குலைச்சிட்டு இருப்பா. எனக்கு தேவையா? நீ ஒத்தையில அந்த சைடு போய் சுத்தி பாரு, நான் இந்த சைடு போய் சுத்தி பார்க்கேன். அந்த தெருத்துல வீடு மாதிரி ஒண்ணு இந்த சைடு தான். இந்த சைடுல வந்து கரெக்டா 6 மணி போல நின்று திரும்ப ஒன்ன கூட்டு போறேன். விட்டுட்டுலாம் போக மாட்டேன். உன்னெல்லாம் மனுஷ பையன் நம்புவானா? உன்னெல்லாம் நம்பி ஒரு இடம் போக முடியாது. விட்டுட்டு போயிட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அதானே, வாய் தான் கிளிய பேசும், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன் விட்டுட்டு போனா என்னவா? இங்க இருந்து திருநெல்வேலிக்கு உனக்கு பஸ் பிடிச்சு வர தெரியாதோ? இதே நீ வீட்ல சொல்லிருக்கணும். ஹனிமூன் போறோம்னு எல்லாரும் சொன்னாவல்ல, அப்ப சொல்லிருக்கணும். ஏன் அவருக்கு தனியா போக தெரியாத வர தெரியாதுன்னு. அங்க இருந்து மட்டும் ஒண்ணா கூட்டு வருவ போல. இங்க நான் அந்தால என்ன விட்டுட்டு போயிடலாம் தானே பாக்குறேன். எல்லாம் பிளான் பண்ணி தான் வந்திருக்கேன். என்ன எனக்கு இப்பதானே தெரியுது. இந்த மாதிரி கேவலமான புத்திலாம் எனக்கு கிடையாது, உனக்கு தான் இந்த மாதிரி புத்தி. அத நீ இப்படி எல்லாம் யோசிக்கா. இந்த பார் கருவாப்பையிலே ஓவரா பேசிட்டு இருக்க வந்துக்க. நான் சரி பொது இடம்னு கத்த கூடாதுன்னு வாய் மூடிட்டு இருந்தா ஓவரா பண்ற. ஆமா, இப்போ கத்தாம தானே இருக்கா. போமா, சே உன்டல மனுஷன் பேச முடியுமா? கருவாப்பைய போ, அதுல போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம். சே நின்னு கால் தான் வலிக்கு. மூஞ்ச பாரு, மூஞ்சியே முகரக்கட்டையும். என்ன மேடம் மூஞ்சி இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கு. மகா, ஹலோ மேடம். சக்தி அண்ணா. என்ன மேடம் ஒரே கனவு கண்டுட்டு இருக்கீங்க போலயே. கூப்பிட அது பாட்டுக்கு சைலண்டா இருக்கீங்க. என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கு, மூஞ்சே சரியில்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா. ஏய் மகா, உண்மையை சொல்லு. என்ன சிம்ரன் ஏதாச்சும் சொல்லிடுச்சா? என்ன சக்தி அண்ணா இப்படி சொல்றீங்க? பாட்டிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நல்ல பாட்டி தெரியுமா? யாரு இந்த சிம்ரன்? உனக்கு நல்ல பாட்டியா? ஐயோ ஐயோ, இந்த கிளவி இருக்கே, கிளவி அட்வைஸ் பண்ணியே கொன்றோம். ஐயோ, கிளவி காதுல விழுந்துட்டு போலயே. என்ன சிம்ரன்? ஒன்னும் இல்ல சிம்ரன், உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தேன். பாத்தியா, கிளவிக்கு காது நல்ல ஷார்ப்பு, பாம்பு காது. போங்க சக்தி அண்ணா, பாட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க. சரி விடு, நான் சும்மா தான் சொன்னேன். சரி, சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டியா இல்லையா? சக்தி அண்ணா, அது என் தங்கச்சி நேத்தே போட்டு விட்டுட்டேன்னு சொன்னா. என்ன எப்படியும் ஒரு 2 டேஸ்ல வந்துரும். அப்படியா? சரி, சர்டிபிகேட்லாம் வந்தோன்னு சொல்லு சரியா? காலேஜ்ல சீட் வாங்கி தந்துடுறேன். காலேஜ் அண்ணன் கண்ட்ரோல்ல தான் பாத்துக்க. அதனால ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா? அண்ணன் பாத்துக்கிறேன். சக்தி அண்ணா, நீங்க சொன்னா எனக்கு காலேஜ்ல சீட் கொடுப்பாங்களா? அட என்னமா நீ என்ன பேசிட்டு இருக்க? அண்ணனை பத்தி கேக்குற கேள்வியே இது. அண்ணன் கண்ட்ரோல்ல தான் காலேஜே இருக்கு, சும்மா இல்ல. அண்ணனை என்ன நினைச்சிட்டு இருக்க? காலேஜுக்கு வந்து பாரு, அப்புறம் தெரியும். அண்ணன் தான் அந்த காலேஜுக்கே டானு. அண்ணா என்ன நான் உண்மையாவா சொல்றீங்க? அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? நம்ம போய் சீட்டு கேட்டா ஒரு பைய தரமாட்டான். ஏதோ பில்டப்காக சொல்லிட்டு இருக்கேன். சரி அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அதான் நம்ம மச்சான் சிவா இருக்கானே, அவனை வச்சு எப்படியாச்சும் ஒரு சீட்டை வாங்கிட வேண்டியதுதான். சக்தி அண்ணா ஏதோ யோசிச்சுட்டே இருந்த மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல தங்கச்சி, சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, உன் தங்கச்சி எப்படி இருக்கா? என் தங்கச்சி அண்ணா நல்லா இருக்காண்ணா. சரி, இந்த அண்ணனை பத்தி ஏதாச்சும் சொன்னியா? இல்லண்ணா. அட என்னமா நீ, உனக்கு காலேஜ்ல சீட் எல்லாம் வாங்கி தர போறேன். இந்த அண்ணனுக்காக உன் தங்கச்சியை கரெக்ட் பண்ணி விட மாட்டியாக்கும்? அண்ணனை பத்தி கொஞ்சம் அது இதுன்னு ஏதாச்சும் பில்டப் பண்ணி சொல்லு. அண்ணா போங்க, நான் அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. என்னது கல்யாணம் ஆயிருச்சா? என்ன மகா பொய் தானே சொல்ற? உண்மையை சொல்லு மகா. அக்கா நீ இருக்கும்போது எப்படி தங்கச்சி கல்யாணம் நடக்கும்? இல்லண்ணா, உண்மையாவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன மகா நீ இப்ப 2 டேஸ் முன்னாடி கேட்கும்போது கூட எதுவுமே சொல்லலையே, இப்ப என்ன திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீ அதுக்குள்ள பொய் சொல்ற பத்தியா? சக்தி அண்ணா, நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? எனக்கே 2 டேஸ் முன்னாடி தான் தெரியும். எனக்கே நல்லா குழம்புது, என்ன நல்லா குழப்புற. சரி விடுங்கண்ணா. ஐயோ கடைசியில உன் தங்கச்சியும் போச்சா? கல்யாணம் வேற முடிஞ்சிட்டுங்கிற, உண்மையா பொய்யான்னு வேற தெரியல. சரி நீ பொய் சொல்ல மாட்டேன் நம்புறேன். சரி மூஞ்சையா அதுக்கு ஏன் ஒரு மாதிரி வச்சிருக்க? ஃப்ரீயா விடு, பாத்துக்கலாம். சரிங்கண்ணா. ஆக மொத்தம் நம்ம கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வச்சு விட்டுறாங்களப்பா. ஒரு பிள்ளையும் செட் ஆகாது போலயே. லோன்னு அலைஞ்சு தெரிஞ்சதுதான் மிச்சம், ஒருத்தையும் செட் ஆக மாட்டேக்கா. சரி, இந்த மகாவோட தங்கச்சியாச்சும் எப்படியாச்சும் நம்பரை வாங்கி கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா அதுவும் போச்சா. என்ன சிம்ரன் ஜாலியா இருக்க போலயே? யாரு? நான் ஜாலியா இருக்கேன் போல. ஒருத்தி கூட திரும்பி எட்டி பார்க்க மாட்டேக்கா. கிழவிக்கு குசும்ப பத்தியா லைன்ல வந்து நிக்காளுவே. ஒருத்திய கரெக்ட் பண்றதுக்குள்ளே உயிர் போயிருது. அதுலயும் முக்காவாசி பேருக்கு கல்யாணம் வேற ஆகி போயிருது. நான் என்னத்த பண்றது?
வருவா வருவா, நானும் பாத்துட்டு சரி எல்லாரையும் மாதிரி நம்மளும் லவ் பண்ணிட்டு அப்படியே பைக்ல ஜோடியா சுத்தலான்னு தான் பாக்குறேன். பாக்குறதுல முக்காவாசி கல்யாணம் ஆயிருது, கால்வாசி அண்ணேங்குது. வேற என்னத்த பண்ண? சக்தி அண்ணா ஏ சிம்ரன், இங்க பாத்தியா தங்கச்சி பாசமலர? பாத்தேன் பாசமலர. ஏ சிம்ரன், என்ன மகா எதுவும் திட்டுறியா என்ன? மகா அப்பப்போ மூஞ்சி வாடின மாதிரி இருக்கு. என் தங்கச்சியை ஒழுங்கா பாத்துக்க. அடே அப்பா, உனக்கு தங்கச்சி ஆவதுக்கு முன்னாடி எனக்கு அவ பேத்தி. நான் நல்லா பாத்துக்கிடுவேன். ஓ, நீ அப்படி வரியா? சரி சரி. இல்ல அப்பப்போ ஒரு மாதிரி ஆயிடுறாளே, அதனாலதான் பார்த்தேன். இப்ப நான் வரும்போது கூட எதையோ நினைச்சு யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அது ஒண்ணும் இல்ல, வீட்டு நினைப்பா இருக்குமா இருக்கும், நான் பாத்துக்குவேன். சரி சரி, தங்கச்சிய ஒழுங்கா பாத்துக்க. மகா, அண்ணனுக்கு வேலை இருக்கு, அண்ணன் கிளம்புறேன், பாய். அப்புறமா வரேன், சரியா? சரிங்க சக்தி அண்ணா. ஏலே, ஒரு காபி போட்டு தரேன், குடிச்சிட்டு போறியா? ஐயோ, காப்பியா? ஏலே, என்னலே நக்கல் அதிகமாயிட்டு போகுது. சும்மா சிம்ரன், வெளியே குடிச்சுக்கிறேன், சரியா? சரி சரி, பாத்து கவனமா போ. சரி சிம்ரன். ஏண்டி இப்போ உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? சுத்தி பார்க்கனா போய் சுத்தி பாரு, இல்லனா ஒரு ஓரமா போய் உட்காரு. இப்படியே சேல மாதிரி முறைச்சிட்டு நின்னா என்ன அர்த்தம்? என்னடி உன்ட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், சும்மா முறைச்சிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உன் கூட வர இஷ்டம் இல்லன்னு அர்த்தம், வேற ஒரு அர்த்தமும் கிடையாது. வயிறு வேற பசி, ஏதாச்சும் வாங்கி தந்து தொலைறியா? ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேங்க. பசிக்குதுன்னா வாயை திறந்து சொல்லணும், அப்படின்னா தானே எனக்கு தெரியும். எனக்கு என்ன உனக்கு பசிக்குது? நான் என்ன கடவை கண்டுட்டு இருக்கேன்? இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே 5 இட்லி நல்லா தின்ன, அதுக்குள்ள எப்படி உனக்கு பசிக்குது? ஓ, அப்ப நான் திங்கறதெல்லாம் நீ கணக்கு வச்சிட்டு இருக்க? என்ன 5 இட்லி தின்னு 6 இட்லி தின்னு கரெக்ட்டா கணக்கு வச்சிருக்கல்ல? ஐயோ ஐயோ, இப்பதானே சாப்பிட்டேன், அதுக்குள்ளவா பசிக்குதுன்னு தான் கேட்டேன். வேற ஒண்ணும் தப்பா சொல்லல. சொல்லுமா தாயே, சொல்லி தொலை. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, வாங்கி கொண்டு வந்து தொலைகிறேன். வேற அதையும் பெரிய பிரச்சனையாக்கிட்டு இருக்காத. எனக்கு வயிறு பசிக்கு, இப்ப எனக்கு ஏதாவது திங்க வேணும். இந்த பார்க்ல நான் எங்க போய் தேடுவேன், இங்க ஒண்ணும் இருந்த மாதிரியும் இல்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்ப பசிக்குது. இல்லனா அவ்வளவுதான் பத்துக்க. இல்லன்னா என்ன பண்ணுவேன்? ஓவரா பேசிட்டு இருக்க. இரு, வாங்கி தந்து தொலைகிறேன். நம்மளுக்குனே வந்து சேருது பேரு. என்ன வேணும்னாச்சும் சொல்லு. வேற அதுக்கு ஏதாச்சும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க கூடாது. பார்க்குக்கு வெளியே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வித்துட்டு இருந்தாங்க, எனக்கு அதுதான் வேணும். என்னது ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவா? கருவேப்பைய கூமுட்ட ஒரு இலவும் தெரியாது. அதான் அந்த உருளைக்கிழங்க சின்ன சின்னதா வெட்டி ஒரு குச்சில குத்தி தருவாவே, அதை போய் வாங்கிட்டு வா போ. எல்லாம் எனக்கு தெரியும், ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காது. வாங்கிட்டு வந்து தொலைகிறேன். கருவேப்பைய எப்படி போறான் பாரு, இப்படி அண்ணனோட போட்டு போறான். வேணுனே மெதுவா போய் வாங்கிட்டு வருவான். சரி, எரிச்சலா இருக்கு, வயிறு வேற பசிக்குது. இவன் கூட வெளியவே வந்திருக்க கூடாது. யோ கருவேப்பையிலே, சீக்கிரமா போய் வாங்கிட்டு வா. ஆமா, உன் அப்ப எங்க கார் வாங்கி விட்டுருக்கான், நான் கார்ல ஏறி போயிட்டு வேகமா போயிட்டு வாங்கிட்டு வரேன். இருடி, நடந்து தானே போக முடியும். கருவேப்பைய ஏதோ முடங்கிட்டுல போறான். இவனை நம்பி வாங்கி திங்க வேற பயமா இருக்கு. ஒருவேளை விஷங்கிசம் கலந்து கொண்டு வந்துருவானோ? இவனெல்லாம் நம்பவும் முடியாது, பண்ணாலும் பண்ணுவானுங்க. சரி, சேர பிடிச்சிட்டு இவன் கூட வந்தே பாரு, என்ன சொல்லணும். ஊட்டிக்கு போனோன்னு எவ்வளவு நாள் ஆசை, கருமம் கேரகத்தை இவன் கூட வர வேண்டியதா இருக்கு பாரு. சரி, இங்க வந்த நிம்மதியே இல்லப்பா. நல்ல வேலை, சீக்கிரம் வாங்கிட்டு வந்து தொலைஞ்சிட்டான். இன்னைக்கு இருக்குடி உனக்கு. இந்தா, இதுதானே கேட்டா, இந்தா தின்னு. கருவேப்பைய ஒண்ணே ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. எனக்கு எப்படி ஒண்ணு பத்தம்? 2 வாங்கிட்டு வர வேண்டியதானே? அடச்சை, அது வயிறா இல்ல வேற என்னதுமா? எப்ப பார்த்தாலும் தின்னுட்டே இருக்கணும். என்ன 2 வேணுமா? 2 நான் போகும்போதே சொல்ல வேண்டியதானே, 2 வாங்கிட்டு வந்துட்டு. சரி, அறிவே கிடையாது. இப்படி நம்ம திங்கிறதுக்கு இப்படி நம்ம கணக்கு பார்த்து திட்டிட்டே இருப்பான் கருவேப்பைய. சரியான பைத்தியமா இருக்கும் போல. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். என்னது ஐஸ்கிரீமா? ஃபர்ஸ்ட் இதை தின்னு, அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வரேன். எனக்கு இப்ப உடனே ஐஸ்கிரீம் வேணும். இப்ப இதை சாப்பிட்டு முடிச்சா எனக்கு காரமா இருக்கும். எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கரெக்டா இருக்கும். போ, ஒண்ணு போய் வாங்கிட்டு வா போ. சரியான பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே, பைத்தியத்துக்கிட்ட. இந்த வாங்கிட்டு வந்து தொலைகிறேன். சீக்கிரம் போ, நான் இப்ப உடனே சாப்பிட்டு முடிச்சிருவேன். போறேன் போய் தொலைகிறேன். டேய் இருடா, இன்னைக்கு நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஓ, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமா வாங்கிட்டு வந்திருக்க. இரு வரேன். இந்த ஐஸ்கிரீம் கேட்டால, இந்த சாப்பிடு. சீ, இதெல்லாம் ஒரு ஐஸ்கிரீமா? எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமே பிடிக்காது. சீ, இத கொண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். போ, வேற ஐஸ்கிரீம் ஏதாச்சும் வாங்கிட்டு வா. பைத்தியம், உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுமா? முதல்ல சொல்ல வேண்டியதானே, என்ன ஐஸ்கிரீம் வேணும்? போ, வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா. சும்மா என்ன வெறுப்பேத்திட்டே இருக்காத பாத்துக்க. எத்தனை நேரம் அங்க போயிட்டு வர, எவ்வளவு தூரத்துல இருந்து வாங்கிட்டு வரேன் தெரியுமா? எப்பா நடிக்காத, அங்கதானே இருக்கு, கண்ணு கெட்ட தூரத்துல தானே அந்த ஐஸ்கார் வித்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள என்ன இவ்வளவு பீத்துற? ஆமா, ஒரு இடத்துல நின்னு பாத்துட்டே இருந்தா பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நடந்து போய் பார்த்தா தானே தெரியும். சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காது. காரமா வேற இருக்கு, சீக்கிரம் வாங்கிட்டு வா. போ, எனக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் வேணும். வாங்கிட்டு வந்து தொலைகிறேன். வெறுப்பேத்திட்டே இருக்கா பேரு. ரொம்ப காரமா இருக்கு. சரி, தந்து தொலை, போய் வாங்கிட்டு வா. நான் அதுவரை இதையே தின்னுட்டு இருக்கேன். அதான் மேடம்க்கு பிடிக்காத. இந்த பாரு, ஓவரா பண்ணாத பாத்துக்க. தின்னு தொலை. நீ ஓவரா பண்ணிட்டு நான் ஓவரா பண்றேங்க பாரு. பைத்தியம் சரியான பைத்தியக்காரி. இருக்குடி இன்னைக்கு உனக்கு கச்சேரி. இரு, உன்னை எத்தனை நேரம் அலைய விடுறேன்னு மட்டும் பாரு. யாருகிட்ட? இந்த ரியாவா இல்ல கொக்கா? கருவேப்பையா, இவனுக்கு இவ்வளவு திமிர் இருக்கும்போது எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். இருடி, இன்னைக்கு நீ தொலைஞ்ச பாரு.
இது என்ன 3 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கான்? கருவாப்பைய உஷாராயிட்டான் போலயே. எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கான் போலயே. சூனியக்காரி நம்மள வேணும்னே அலைய விடுறா. இருடி, இதுக்கப்புறம் நீ என்ன ஐஸ்கிரீம் கேக்குறேன்னு நானும் பாக்குறேன். இந்த பாருடி, நீ கேட்ட வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருக்கு, தின்னு தொலை. நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் மட்டும் தானே கேட்டேன். நீ எதுக்கு 3 வாங்கிட்டு வந்திருக்கா? நான் ஒன்னும் உனக்காண்டி வாங்கிட்டு வரல, எனக்கு சாப்பிடணும்னு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். சரியா? உனக்கு வெண்ணிலாவை மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தை என்கிட்ட கொடுத்துரு. கருவாப்பைய நல்ல உஷாராயிட்டான் போலயே. இருடி வரேன். ஐயோ, அடுத்தது என்னத்த வாங்க சொல்ல போறான்னு தெரியலையே. நம்மள கொல்லாம விட மாட்டா போலயே. சரியான சூனியக்காரிட்ட தான் வந்து மாட்டியிருக்கேன். எனக்கு பாப்கார்ன் சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு பாப்கார்ன் வேணும். இந்நேரத்துல நான் எவன்கிட்ட போய் பாப்கார்ன் வாங்குவேன்? இங்கதான் ஒரு பாப்கார்ன் கடையும் இருந்த மாதிரி இல்லையே. அந்த ரோட்டுக்கு வெளியே இருந்து நான் பார்த்தேன். எனக்கு இப்ப பாப்கார்ன் வேணும். சனிய நம்மளுக்குன்னு வந்து சேர்ந்திருக்கு பாரு ஒண்ணு ஒண்ணா. ஐயா சனியன முதல்ல என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. யாரு? நான் சனியனா? நீ தான் சனிய. நீ சனியா? உங்க அம்மா சனியா? உங்க தங்கச்சி சனியா? அந்தளவு வாங்கி அரைஞ்சுன்னு வச்சுக்கீங்க, எங்க போய் உழுவான்னு தெரியாது. நம்ம 2 பேரும் பேசுனா நம்ம 2 பேர்த்தையும் மட்டும் பத்தி பேசு. தேவையில்லாம என் அம்மாவையும் தங்கச்சியெல்லாம் இழுத்துனா அவ்வளவுதான் பத்துக்க. மூஞ்ச பாரு, மூஞ்சிய முகர கட்டையும். போ போய் பாப்கார்ன் வாங்கிட்டு வா. இந்தா பிடிச்சு தொலை. வந்து சேர்ந்திருக்கு பாரு சில்லாட்ட கடங்கா. ச்சே, தேவையில்லாம இவன் தங்கச்சி வேற திட்டிட்டேன். பாவம் நல்ல பிள்ளை. கீர்த்தி, சாரி கீர்த்தி, மன்னிச்சிரு. தெரியாம ஃப்ளோல வந்துட்டு. அத்தகாரி, உன்னை திட்டினதுல தப்பே இல்லடி. உன்னெல்லாம் இதுக்கு மேல கெட்ட வார்த்தை போட்டு திட்டினாலும் தப்பு இல்ல. ச்சே, இந்த கீர்த்தி தான் நல்ல பிள்ளை. வாய் தவறி வந்துட்டு சாரி கீர்த்தி. பாப்கார்னு கடையே இல்ல. சுத்தி முத்தி நான் அப்பவே பாத்துட்டேன். இருடா, நீ மட்டும் இன்னைக்கு பாப்கார்ன் வாங்கிட்டு வராம வா. அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு ஆப்பு. இன்னைக்கு நீ என்னன்னு பாத்துருவோம். பாப்கார்னோட வந்த தப்பிச்ச, இல்லன்னா என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆனா உசாரா 3 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு கருவாப்பைய. அடி ஆத்தி, பாப்கார்னோட எல்லாம் வந்து நிக்கா. இங்க கடையே இல்லையா? அப்புறம் எங்க போய் வாங்கிட்டு வந்தா? மூஞ்ச பாரு மூஞ்ச. ஒண்ணு ஒண்ணையா சொல்லி அது இதுன்னு வாங்கிட்டு வர சொல்றான். இந்த பாப்கார்ன் வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. சை, இது வயிறா இல்ல வேற என்னமாவான்னு தெரியல. யோ, என்னையா சொன்ன? என் வயிறை பத்தி ஏதோ பேசுன மாதிரி இருந்து. அம்மா தாயே, நீங்க மகாராணி, உங்களை பத்தி ஏதாச்சும் பேச முடியுமா? இந்த பாப்பு காணு, தின்னு தொலை. சை, என்ன கேட்டாலும் வாங்கிட்டு வந்து தொலைஞ்சிடறான். இவனுக்கு என்ன பண்றது? கருவாப்பையிலே, எனக்கு அடுத்தது என்ன? குடிக்க தண்ணி தானே வேணும்? ஆமா, அதான் வேணும். போய் வாங்கிட்டு வா போ. தெரியும்டி தெரியும், உனக்குதான் முறுமுறுன்னு வருமே. செவத்த காலு வலி வந்துடும் போல இவளால அங்கிட்டு இங்கிட்டு நடந்து நடந்து. என்ன வாங்கிட்டு வர சொன்னாலும் அசராம போறானே. இவனை என்ன பண்றது? இவனை அலற விடணுமே. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணணுமே. பேசாம எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட வேண்டியதான். தேடட்டும் நல்லா. எந்த சைடு போறது? பின்னாடி போய் ஒளிஞ்சுப்போம். பைத்தியம் எங்க போச்சுன்னு தெரியலையே. எங்க தானே நின்னுட்டு இருந்து எங்க போனான்னு தெரியலையே. ரியா, ரியா, சூனியக்காரி எங்கடி போன? இவ வேற தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கா. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. இவளை இப்ப எங்கிட்டு போய் தேடுவே? இவ்வளவு பெரிய பார்க்கல ஒரு இடத்துல நில்லுன்னா நிக்க மாட்டா. எங்கேயாச்சும் உடனே பேருவா. சொல்லிட்டு போறாள பாரு. இவளுக்கு தானே தண்ணி வாங்க போனேன், நிக்க வேண்டியது தானே. அந்த சைடு போய் பாப்போம் எங்க போனான்னு வேற தெரியல. ரியா, என்ன இங்கேயும் காணோம், வேற எங்க போனான்னு தெரியலையே. இவளை நான் இப்ப எங்கிட்டு போய் தேடுவேன்? ரியா, இந்த பைத்தியம் சொல்லாம எங்கேயும் போவாதே. இதுல தானே இவ்வளவு நின்றுட்டு இருந்து ஒவ்வொரு பொருளா வாங்கும் போது எங்க போனாலும் தெரியலையே. ஐயோ, திக்கு திக்குன்னு இருக்க. எவனாச்சும் கடத்திட்டு எதுவும் போயிட்டானா என்னன்னு தெரியலையே. ரியா, எங்கடி போனேன்? கருவாப்பையிலே நல்ல தேடு. நல்ல கால் வலிக்க தேடு. நான் இந்த மரத்து பின்னாடி தான் நிக்கே. பைத்தியக்காரன் எங்கெல்லாம் போய் தேட போறான் பாரு. அங்கிட்டு போயிட்டான் போலயே. ஒருவேளை அப்படியே விட்டுட்டு போயிருவானோ? போக மாட்டான். நம்மளை விட்டுட்டு அவன் எப்படி போவான்? பாத்துக்கிடுவோம். நம்ம இங்கே இருப்போம். என்னதான் பண்றான்னு பாப்போம். நல்லா தேடட்டும். ரியா, ரியா, இந்த பைத்தியம் பாரு சொல்லாம கொள்ளாம போயிட்டு பாரு. வெளியே போயிட்டாலோ என்னன்னு தெரியலையே. நம்ம மேல இருக்க கோவத்தை எங்க காட்டணும் எதுல காட்டணும் ஒன்னும் தெரியல. வெளியே போயிட்டான்னு நினைக்க. வெளியே போய் தேடி பாப்போம். எவனாச்சும் தூக்கிட்டு போனா கூட கண்டுபிடிக்க முடியாது. அறிவு இருக்கா இவளுக்கு கொஞ்சம் பாச்சோம். சை, ஐயோ, ரொம்ப நேரம் ஆயிட்டு. கருவாப்பையை இன்னும் ஆளுக்கான ஒருவேளை நம்மள விட்டுட்டு போயிட்டானோ? ஐயோ, டேய் கருவாப்பையிலே, கிருஷ்ணா, அட பாவி எங்கடா போனே? பைத்தியம் வேணும் தான் விட்டுட்டு போயிட்டு போனா. இது பின்னாடி தான் ஒளிஞ்சிருந்தேன். அவனை பார்க்காத மாதிரி போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவனை அலைய விடான்னு நினைச்சா கடைசியில அவன் என்ன விட்டுட்டு போயிட்டான் போலயே. ஐயோ, என் கையில காசு வேற இல்ல. நான் இங்க இருந்து எப்படி ஊருக்கு பஸ் பிடிச்சு போவேன்? ரியா, நீ எங்கடி இருக்க? ரியா, கடவுளே, இந்த ரியா லூஸ் எப்படியாச்சும் கிடைச்சிடணும். எங்க போனாலும் தெரியலையே. வாய் மட்டும்தான், வேற ஒரு கூறு கிடையாது.